ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இது உனக்கு எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு இந்த அம்மா தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்வாய். ஒருவரை அடிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகின்றது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அதை சற்றென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். என் குழந்தையே, இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். என் தங்க குழந்தையே, அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது கிடையாது. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க திட்டம் தீட்டுகின்றார்கள். நீ நினைத்தால் நடக்காதது முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. என் தங்க குழந்தையே, எந்த நிலையிலும் இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகின்றது. நம் தாயானவள் வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் ஆகும். என் தங்க குழந்தையே, இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் அழகு குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகின்றது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலரினுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையுமே நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள்
போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயானவளின் பொறுப்பென்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும், என்னால் முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாயானவள் துணையாக இருக்கிறாள், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயானவளை நம்பிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகின்றேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ நடந்து கொண்டால் இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நிற்பேன். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்து தருவதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய். இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே. இந்த தாயானவளினுடைய வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் எனது அருளால் இன்று உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் இழக்க வைக்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் நீ
எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற்று வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே. அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய்? என் செல்ல குழந்தையே, ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை காயப்படுத்தி கொண்டும் சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் நமக்கு இருக்கின்றாள். அவள் எப்பொழுதும் எதற்காகவும் என்னை கவலைப்பட விடமாட்டாள். என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன், நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன். அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிழைக்கத் தெரியாதவன் என்றோ யாரோ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். உன் தாயானவள் எதற்காக அதை நான் சொல்லுகின்றேன் என்றால், தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு பணமும் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்காது. உன்னை எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை அது காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் உன்னை இருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நான் என் பாதையில் செல்லப் போகின்றேன் என்று நீ தெளிவோடு இருக்கவும் வேண்டும். நிச்சயமாக இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, உன்னிடம் என்ன இருக்கின்றது என்பது பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே, கலங்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே. மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபொழுதும் ஏமாந்து விடாதே. அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்கவே முடியாது, இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்று என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாமே போலியான அக்கறை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த வகையிலும் சேராது என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு உனக்குள் மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நன்மைக்குத்தான் இந்த தாயானவள் நான் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபொழுதும் சாதிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள். வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் சூரியனை ஒருபொழுதும் மறைத்து வைக்கவும் ஒளித்து வைக்கவும் முடியாது. அதே போலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலுமே கூட உனக்குள் இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது.
என் அன்பு குழந்தையே, உனக்கான சோதனைகள் வரும்பொழுது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும். என் தங்க குழந்தையே, அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் மாறப்போகின்றது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமும் ஒன்று வரும் அல்லவா? அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக வரப்போகின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இந்த தாயானவள் உறுதியாக உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அழகு பிள்ளையே, எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கனவுகளை நீ கண்டாயோ, அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, யாரோ எது வேண்டாமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும். எது நடந்தாலும் சரி, உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்கு மன உறுதி இது போன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும். இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை நான் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். இதை ஒரு பொழுதும் நீ மறக்காதே. உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை. உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று அதனால் யாராலும் அதை செய்ய முடியாது. என் செல்ல குழந்தையே, அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கின்றது. நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய். என் குழந்தையே, அது உன்னுடைய தவறு என்று இந்த தாயானவள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. நீ கோபப்படும் போதும் சரி, குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி, உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய். நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கின்றாய். இதையெல்லாம் நான் ஒரு பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைகள் இந்த தாயானவளை மறப்பது எல்லாம் ஒரு பொழுதும் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் தங்கமே, நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் காலம் இன்று வந்துவிட்டது. உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். என் செல்லமே, பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது. என் குழந்தையே, கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது. இப்படி என்றும் உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய். அவசரகதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற சில முடிவுகளும் பல பேரினுடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே.